இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேக்குக்கு மேலே வைக்கிற சாக்லேட் டாப்பர்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து சாக்லேட் கார்னிஷ்னு சொல்லுவாங்க. நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக ஃபஸ்ட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு காம்பவுண்ட் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக நல்லா உடச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி மெல்ட்டிங் டைமும் நமக்கு ரொம்பவே கம்மியாகும். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே ஒரு பெரிய பார் சாக்லேட் மாதிரி நீங்கள் போட்டு மெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். மெல்ட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே மெல்ட் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி சாக்லேட்னுடைய ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் முன்னாடி இப்போ தான் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து கீழ் ரேக்கு, அதாவது மேல் ரேக் டாப்பில் இல்லாமல் கீழ் ரேக்கில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூலிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதில் போகாது. ஏன்னா சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணும்போது ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கர்டெல்லாம் திரியா ஆன மாதிரி ஆகும். ஸோ ஈரப்பதம் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் மெல்ட் பண்ணுற சாக்லேட்டில் ஈவன் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரத்தில் கூட ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கவே கூடாது. கம்ப்ளீட் ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி சாக்லேட்லேயும் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட்டாக நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே எப்பயுமே நீங்கள் மெல்ட் பண்ணுற சாக்லேட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டீல் பவுலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஓடிஜியில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் போட்டிருந்தேன் 180 டிகிரியில். சேம் ப்ரீஹீட் பண்ணி ஆஃப் ஆன அந்த ஓடிஜிக்குள்ளேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் பவுல் வந்து நல்லா ஹீட் ஆயிரும். அந்த ஹீட்டுக்கே சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆயிரும். இதே சாக்லேட்டை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா சிம்முக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். தண்ணி லைட்டாக ஹீட் ஆகும்போது அதிலிருந்து வர்ற அந்த ஆவிக்கு மேலே நீங்கள் இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணியும் நீங்கள் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்தை நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயினாக என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருக்காத மாதிரி நீங்கள் நல்லா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஓடிஜியில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்த முன்னாடியே வந்து நல்லா மெல்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. திருப்பியும் கொண்டு போய் நான் ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு லைட்டாக மெல்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 முறை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லா மெல்டட் சாக்லேட் வந்து கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிவிசி மோல்டு எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த பிவிசி மோல்டுலேயே வந்து நம்ம மெல்டட் சாக்லேட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிவிசி மோல்டில் வந்து எந்த டிசைன் இருக்கோ அதே மாதிரியான நமக்கு கார்னிஷ் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஜெல் கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேடில் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ட்ராப் வந்து ஜெல் கலர்ஸ் வந்து நார்மலாக கொடுத்துக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணுறது நார்மல் ஜெல் கலர்ஸ் தான். இதில் எனக்கு எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது டைகர் பிராண்ட். இது மேஜிக் கலரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கலர் மிஸ்டும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஜெல் கலர்ஸ் சாக்லேட்டுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஜெல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டோரேஜ் நம்ம ப்ராப்பராக எடுத்து அதை நீட்டாக மெல்ட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்காது. இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீட்டான நல்ல ஒரு டார்க் ஷேடில் வந்து உங்களுக்கு கார்னிஷிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே மார்க்கெட்டில் வந்து கேண்டி கலர்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். இல்லைனா ஆயில் பேஸ்டு கலர்ஸ்னு கிடைக்கும். அப்படி இல்லைனா கலர் மிஸ்ட் அப்படின்ற பிராண்டில் வந்து உங்களுக்கு பவுடர் கலர்ஸாகவே கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸில் வந்து நம்ம ஷேடு கொடுக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு லிக்விட் பேஸ்டு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. லிக்விட் கலர்ஸ் போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சாக்லேட் வந்து ஒரு மாதிரி திரியாக ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி மோடில் நான் மல்டி கலர்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் கொஞ்சமான சாக்லேட் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து ஃப்ளோரசென்ட் எல்லோ அப்படின்ற என்னுடைய ஃபேவரட்டான ஷேடு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ்க்கு அப்படியே கொடுத்துக்கிட்டேன். ஸோ கார்னிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசிலையும் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி சிலிக்கான்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். பிவிசிக்கும் சிலிக்கானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சிலிக்கான் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுவே நீங்கள் பிவிசி மோல்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து ஒரு மோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிவிசி மோல்டில் ஒரு 5-6 மோல்டு வரைக்கும் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி மோல்டில் சாக்லேட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீங்கள் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சம்மர் மோட்லேயோ இல்லை ஹையஸ்ட் மோட்லேயோ வைக்கிறீங்க அப்படின்னா அதிகமான அளவு டெம்பரேச்சர் வந்து ரிலீஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயோ இல்லை 2வது டெம்பரேச்சர்லேயோ வச்சுட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும்போது சாக்லேட் வந்து ஒரு மாதிரி ஈரமான மாதிரி ஆகும். ஈரப்பதத்தை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ நீங்கள் கேக் மேலே பிளேஸ் பண்ணும்போது ஈஸியாக சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பினாட்டா கேக் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி கார்னிஷ் எல்லாம் பண்ணுறதா இருந்தாலுமே சரி ஃப்ரிட்ஜை வந்து நல்லா லோவஸ்ட் டெம்பரேச்சருக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பிவிசி மோல்டு இருக்குது, அதுலேயும் வந்து நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். மோல்டில் டைரெக்டாக நம்ம சாக்லேட் ஆட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா OHP ஷீட்டு. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் வந்து புக் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு OHP ஷீட்டுன்னு கேட்டாலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கரி ரா மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணுற இடத்துல வந்து கார்னிஷிங் ஷீட்டுன்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டிலே நல்ல ஒரு கனமான இந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து A4 சைஸில் இருக்கிற அந்த ஷீட்டை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெல்டட் சாக்லேட்டை வந்து அப்படியே நல்லா எல்லா இடங்களுக்கும் அப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி மெத்தட் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 1 இயர் பேக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கூட நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சு அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2ஆக கட் பண்ணதில் வந்து இந்த மெல்டட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதை அப்படியே எடுத்து நான் ஒரு கேக் பேஸுக்கு வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தால் கூட போதும். அது நல்லாவே செட் ஆயிரும். ஒன்ஸ் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட்டான கோடை பேஸ் பண்ணியே சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ நான் வீடியோவில் நான் செய்யும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாசில்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ரவுண்டாக நான் கட் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாக்லேட் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகி வெளியே வரும்போது நமக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த OHP ஷீட்டை லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன். அடுத்து இந்த சாக்லேட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சாக்லேட் கார்னிஷ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு டீமோல் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இதில் வந்து பைப்பிங் பேக்கில் நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த ஷேடு பாருங்கள் நல்ல சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம PVC மோல்ட்லேயே டேரெக்டாக ஆட் பண்ண அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் கலர்ஸாக தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ஷேடில் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேடில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு மல்டி மிக்ஸ்டு கலர் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இப்போ கடைசியாக OHP ஷீட்லேயும் செஞ்சிருந்த அந்த இதையும் நான் உங்களுக்கு டீமோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக கட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ண இந்த சாக்லேட் கார்னிஷை நீங்கள் நீட்டாக வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்கு போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கீழ் ரேக்கில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிருந்த கார்னிஷை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கேக்கு கொடுத்து அனுப்பும்போது கடைசியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.